உள்ள போங்க. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கங்க. வணக்கம் தம்பி. உள்ள போங்க. வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். எடுத்துக்கோங்க. வணக்கம். உள்ள போங்க. பூ எடுத்துக்கோங்கம்மா. இங்க பாருங்க, ஒரு ப்ராப்ளம் இல்ல, நோ ப்ராப்ளம், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். சரியா? வணக்கங்க. வாங்கம்மா, ஒரு நிமிஷம், நான் திருப்பி கால் பண்றேன். வணக்கம்மா. ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு. ஏதோ ஆண்டவன் புண்ணியம். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு பையனை நீங்க தேடி பார்த்தாலும் பிடிக்க முடியாது. எல்லாத்த விட முக்கியமான விஷயம், நேத்து ரிசப்ஷன்ல பாக்குறப்போ உங்க பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்ப பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னு. எல்லாத்துக்கும் காரணம் மனசுதான். உங்க பொண்ணுக்கு நேத்து இருந்த மேடையை விட இந்த மேடை தான் பிடிச்சிருக்கு போல. பிடிச்ச வாழ்க்கையை தான் உங்க பொண்ணுக்கு அமைச்சு கொடுத்துருக்கோன்னு நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம். ரொம்ப சந்தோஷங்க. பையனை பத்தி கவலைப்படாதீங்க. நான் அவன் முதலாளியா சொல்லல, அவனுடைய பிரதர் மாதிரி இருந்து சொல்றேன். அவனுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. சந்தோஷங்க. நீங்க உட்காருங்க சார், உட்காருங்க. நீங்க ஆக வேண்டியதை பாருங்க, நான் உட்காரேன். உட்காருங்க. தேங்க்யூ. ஏங்க இப்பவும் ஒன்றும் கெட்டு போயிடல, வந்த வழியே திரும்பி போயிடலாம். ஏய், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? சஞ்சயால போன மானத்தை சரி பண்ண இது ஒண்ணுதான் வழி. பேசாம வா. அம்மா நல்லா இருக்கீங்களா? போய் சாப்பிடுங்க போங்க. சாப்பிட்டு போறோம். வாங்க போங்க, உள்ள போங்க. பூ எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கோங்கம்மா. மதி, அத்தை, தாலி கட்டுற நேரம் ஆயிடுச்சு, வாங்க. வந்துடுறேம்மா, வந்துடுறேன். மதி, சோமு வாங்க. டேய், போ போ சீக்கிரம் நடடா. சம்பந்தியம்மா, எங்களை மன்னிச்சிருங்க. அந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நான் வெக்கப்படுறேன். இவ்வளோ பெரிய சபையில உங்களை நிக்க வச்சு அவமானப்படுத்திட்டான். அவன் என் பிள்ளையே இல்லை சம்பந்தியம்மா.
ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நடராஜும் என் பையன்தான். என் பையன் பண்ண தப்ப இன்னைக்கு நடராஜ் சரி பண்ண வந்திருக்கான். அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு நானும் என் பங்குக்கு ஏதாவது செய்யணும். நடராஜுக்கு அப்பா அம்மா ஸ்தானத்துல நின்று கன்னிகா தானத்தை வாங்கிக்க நாங்க வந்திருக்கோம். நீங்க சரின்னு சொன்னா எங்களை மன்னிச்சுட்டதான் நினைச்சுக்குவோம். அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் எங்க மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். என்ன சொல்றீங்க சம்பந்தி? என்ன சம்பந்தி யோசிக்கிறீங்க? எங்களை உங்களால மன்னிக்க முடியல, அப்படிதானே? அப்படி இல்லைங்க. விதி அப்படி பண்ணா நாம என்ன பண்ண முடியும்? நேத்து நிலைமைன்னா நானே முடிவு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு என் சம்மந்தி என்ன சொல்றாங்களோ அதான் ஏன் முடிவும். பாதிக்கப்பட்ட நீங்களே சின்ன கோபம் கூட இல்லாம பேசுறீங்க. நான் மட்டும் என்ன சொல்ல போறேன்? நான் எப்பவுமே அவங்கள வேற குடும்பமா நினைச்சதில்ல. அவர்தான் என் பையனுக்கு அப்பா ஸ்தானத்துல நிக்கணும். அதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவங்களே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? நடக்க வேண்டியதா பாருங்க. சீக்கிரம் வாங்கோ, இப்படி வந்து நில்லுங்கோ. ஒரு நிமிஷம். எங்க அம்மா தான் எனக்கு தள்ளி எடுத்து கொடுக்கணும். எனக்கு வேற யாரும் தேவையில்ல. தம்பி, அதெல்லாம் உங்க அம்மா செய்யக்கூடாதுப்பா. நான் இந்த மேடையில் இருக்க காரணமே அவங்க தான். அவங்க செய்யக்கூடாதுன்னா எப்படி? என்னங்க இது இப்படி பேசுறான்? இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் எனக்கு தெரியாது. எங்க அம்மாவை எனக்கு நல்லா தெரியும். அவங்க இதெல்லாம் செஞ்சாதான் நான் நல்லா இருக்க முடியும். எங்க அம்மாவும் திவ்யாவோட அம்மாவும் சேர்ந்து இதெல்லாம் செய்யட்டும். வேற யாரும் செய்ய வேணாம். இப்போ உங்களுக்கு திருப்தியா? நான் தான் அப்பவே சொன்னேனே, இப்படி தேடி வந்து அவமானத்தை வாங்கி தரதே உங்களுக்கு வேலையா போச்சு. ஏங்க இப்படி பண்றீங்க? வாழவும் விட மாட்டேங்கிறீங்க, சாகவும் விட மாட்டேங்கிறீங்க. ச்சே. என்ன சம்மந்தி அப்படியே நிக்கிறீங்க? அவர் தான் போயிட்டாருல, நல்ல காரியத்துல சீக்கிரமா முடிச்சிடணும். மாப்பிள்ள சொன்ன மாதிரி உங்க கையால தாலி எடுத்து கொடுங்க. போங்க போங்க சம்மந்தி. நீங்க வாங்கம்மா, முன்னாடி நில்லுங்க. வாங்க. குடுமா, எல்லாரும் கொடு. இந்தாங்க,
எடுத்துக்கடா. கெட்டி மேளம் கெட்டி மேளம் மாங்கல்யம் தந்து நானே நாம ஜீவன ஹேதுன கண்டே பத்தாமி சுபகே த்வஞ்சீவ சரதாம் சதம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே சதமானம் பவதி சதா யத் புருஷம் சதேந்திரியாயுக்ஷேவேந்திரியே பிரதிஷ்டதி தானியம் தனம் வசும் வாங்கம்மா. ஏன் இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போய் நிக்கிறீங்க? இது நம்ம வீட்டு கல்யாணம். இப்படி உட்காருங்க. மா, என்ன வேணுமோ கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடணும், சரியா? முதல்ல இலைய போட சொல்லுமா. இத போட சொல்றேன். டேய் சோமு, இலைய குடுறா. வாடா சீக்கிரம். மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கான். சீக்கிரம் இலைய குடு. என்னம்மா, பாரு, என்னாச்சு? எல்லா வேலையும் நாம தான் இழுத்து போட்டு செஞ்சாகணும். போ, போய் இட்லி எடுத்துட்டு வா, போ. போடா, சீக்கிரம் போ. இந்தாங்கம்மா, இந்தாங்க தண்ணி, இந்தாங்க தண்ணி தெளிங்க. வாடா, சீக்கிரம் கொண்டு வந்து வை. வாங்க வாங்க. ஐயே கா, என்னக்கா அதுக்குள்ள கைய கழுவிட்டீங்க? சாப்பிட்டமா, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க என்னத்த சாப்பிட்டீங்க? நான் பாத்துட்டு தான் இருந்தேன். வாங்க. சாப்பிட்டமா. அட வாங்க. வேணாம், சாப்பிட்டமா. இன்னொரு வாட்டி சாப்பிடுங்க, கேளுங்கம்மா. வாங்க. சாப்பிட்டமா. வாக்கா. என்னம்மா நீங்க இன்னொரு வாட்டி சாப்பிடுங்க, தப்பு இல்ல. நல்லா தானே இருக்கு. பேசக்கூடாது நீங்க. உட்காருங்க. வயிறு நிறைய சாப்பிட்டமா. நல்லா உட்காருங்க. என்னம்மா இப்படி பண்றீங்க? அண்ணே, இந்த இலையில தண்ணி தெளினே. சீக்கிரம். ஐயோ, என்னம்மா இது? 2 இட்லி தான் வச்சிருக்கீங்க. சாப்பிட்டுட்டு நான் வாங்கிக்கிறேன். சரி சரி யாருப்பா சரி. சப்ளையர்? முதல்ல சாம்பாரை கொண்டு வாங்கப்பா. தோசை மட்டும் வச்சுட்டு போயிட்டீங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோங்கய்யா, வந்துரும். ஏமா என்ன சோத்துக்கு இல்லாத நினைச்சுக்கிட்டீங்களா? நீங்க போய் சாம்பார் எடுத்து வந்து ஊத்துற வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிடுறதுக்கு நான் என்ன பிச்சைக்காரன் நினைச்சுக்கிட்டீங்களா? ஐயா, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, வந்துரும். ஏமா, நான் யாரு தெரியுமா? என் வீட்டுல ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாப்பிடுறாங்கன்னு தெரியுமா? மா, என்னம்மா பிரச்சனை? டேய், நீ போய் வேலைய பாருடா, போடா. மா, என்னம்மா ஓவரா பேசிட்டு இருக்காரு? அப்படியே அரஞ்சனா பாத்துக்கோ. நம்ம வீட்டு கல்யாணம்டா, அவரு விருந்தாளி. நாம பொறுத்து தானே போய் ஆகணும். மா, வேணாமா. டேய், இப்ப மரியாதையா போறே இல்லையா? போடா. என்னம்மா 2 பேரும் சீன் போடுறீங்களா? ஐயா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்கய்யா. நீங்க அதான் இவ்வளவு தூரம் கெஞ்சுறாங்கல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடுறாங்க. முதல்ல நீ மூடிட்டு சாப்பிடியா? ஐயோ அண்ணாச்சி, நீங்க சாப்பிடுங்க. ஐயா ஏதோ கோவத்துல பேசுறாரு. கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். என்னது சரியாயிடுமா? என்ன மனுங்க பையன் நினைச்சுக்கிட்டீங்களா? ஏமா, இவன் மாதிரி ஆள் எல்லாம் ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போய் பிரச்சனை பண்ணதே வேலையை வச்சிருப்பாங்க. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணாச்சி. நீங்க பேசாம சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்னம்மா சாப்பிடுங்க. நக்கல் பண்றீங்களா எல்லாரும் சேர்ந்து? ஐயா, ஒரே நிமிஷம் அப்படி கொஞ்சம் வாங்களேன். எதுக்குமா? வாங்கய்யா, சொல்றேன். எதுக்குமா வர சொல்றீங்க? டேய், போடா. நீ போய் வேற கரண்டி எடுத்துக்கு போ. இத புடி. வாங்கய்யா, வாங்க. வாங்கய்யா. எங்கம்மா கூப்பிடுற? சொல்றேன், வாங்கய்யா. வாங்க 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 வர்றேன். வாங்க. சும்மா. என்னம்மா, ஆளை கொண்டுட்டியா? டேய், அந்த ஆளுக்கு ஒண்ணும் ஆகல. கரண்டி தான் உடைஞ்சிருச்சு. ஓ. தம்பி, ஒரு நிமிஷம். என்ன வேணும் சார்? போத ஒரு அம்மா அவங்க பொண்ணு விட மாப்பிள்ளை விட. ஏன் கேக்குறீங்க? அடடா, என்ன பொறுமை, என்ன அடக்கம். பொம்பளைன்னா இப்படிதான் இருக்கணும் தம்பி. நீங்க சாப்பிடுங்க. சரி தம்பி. சாம்பார் போடுவோமா? போடுங்க. வாங்க வாங்க வாங்க. டேய் சோமு, அதெல்லாம் இருடா. உட்காருங்க உட்காருங்க. உட்காரா. உட்காருங்க உட்காருங்க. டேய் சோமு, அது கூட நான் வைக்கிறேன். நீ இப்ப சட்னி எடு. மாப்பிளைக்கு நிறைய வைடா. இருங்க இருங்க, இப்ப யாரும் சாப்பிடக்கூடாது. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். என்ன தம்பி, உங்களுக்கு இலை போடலையா? அதான் இதோ போடவே வரேன், இல்லையே. இதோ வரேன். டேய் சோமு, தம்பிக்கு இலைய போடு.
தேங்க்யூ. சீக்கிரம் வைடா. இந்தாங்க தம்பி. தேங்க்யூ. டேய் அத கூட இந்த புடி. சாப்பிட்றா. இருப்பா சாப்பிடாத. முதல்ல நீ பொண்ணு கூட்டி விடணும், பொண்ணு உனக்கு ஊட்டி விடணும். ஆண்டி அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஆண்டி. அட என்ன தம்பி, இப்ப போய் எதுக்கு பாயாசம் எல்லாம்? அதான் இலையில ஜிலேபி இருக்குல்ல, அத ஊட்டி விடுங்க. அது இல்ல ஆண்டி, காலம் மாறி போயிடுச்சு. இப்ப இந்த மாதிரி யாரும் பண்றது இல்ல, அத சொன்னேன். ₹1 துட்டு கூட தான் சைஸ் மாறிடுச்சு. அதுக்காக அதோட மதிப்பு குறைஞ்சிருமா என்ன? நீங்க ஊட்டி விடுங்க மாப்ள. அட என்ன வெக்கப்படுறீங்க? ஊட்டி விடுங்க.